நம்ம ஸ்டடி பிளான்ல இன்னைக்கு 9th லெசன்ல என்னையா பார்க்க போறோம் அப்படின்னா 5 மார்க்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்? ரேடியோ ஆக்டிவ் லா ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன், ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட், எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட், வெலாசிட்டி ஆஃப் nth ஆர்பிட், E/m by J.J. தாம்சன், நியூக்ளியர் ஃபோர்ஸ். அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னையா அப்படின்னா இந்த எலிமெண்ட்ரி ஆர் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர். நெக்ஸ்ட் எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ், மில்லிகன்ஸ் ஆயில்ட்ரான் எக்ஸ்பெரிமெண்ட், ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன். சரி, ரைட். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். சார் என்ன சார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் கொடுத்துட்டே இருக்கீங்க, இதை நம்பி நாங்கள் படிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்படி டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க செக் பண்ணலாம். ஓகே, எப்படியா செக் பண்ணலாம் அப்படின்னா நம்ம 7th லெசன், 8th லெசன், 9th லெசன் இந்த 3 லெசனுக்கும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி வரிசையா கொடுத்துட்டே இருக்கும். இந்த 3 லெசன்ல இந்த கொஸ்டின்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் ஏற்கனவே கேட்டிருக்காங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டா கண்ணை மூடிட்டு இதை படிக்க ஆரம்பிங்க. அப்ப நம்ம ரீல்ஸ் நம்ம பாக்குறோம், பார்த்துட்டு என்ன பண்றோம், அப்படியே ஜாலியா விட்டுட்டு போயிடுறோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கணும், இல்ல புக்ல மார்க் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். அப்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இல்ல சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட்.